நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? முதல் படை வீட்ட கூறு போடுறதுக்கா? யாருக்கு உரிமை இருக்கு? இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன், இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வந்ததா முருகன் கோவில், இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே, அது முன்னாடி வந்ததா? யோசித்து பார்க்கணும். ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக, திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த இந்து விரோத தீய அரசாங்கம், இந்த காவல்துறையும். அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். ஏன்னா 144 தடை உத்தரவு யார் போடலாம்? மேஜிஸ்ட்ரேட் போடலாம், கலெக்டர். நான் கேட்கிற இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா? காரைக்குடி வர இருக்கா? சென்னை வர இருக்கா? இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானே மதுரை கலெக்டரோடு. அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள், வீட்டு சிறையில வைக்கிறார்கள் என்றால் ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்ல ஏத்த வேண்டியது நம்மளோட கடமை. இது இறுதி பாடமா இருக்கணும். இந்துக்களை தொடர்ந்து, ஏன்னா நவாஸ்கனி வந்தா நடுங்கில உங்களுக்கு காலு மாநிலத்தை கூட்டம். நவாஸ்கனியின் கைகூலிகளை இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது 5 லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள். சிக்கந்தர் எதுக்கு மேல போனா? இதுக்கு பதில் வரணும். ஏன்னா மேல யாரும் குடி இல்ல. இன்னைக்கு என்ன சால்ஜாபு சொல்றான், நான் தர்காக்கு போறேன்னு. இல்ல, அன்னைக்கு அதுவும் இல்லையே. அப்ப ஏன் போனா? அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான். நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார். முதல் படை வீட்ட கூறு போடுறதுக்கா? யாருக்கு உரிமை இருக்கு? வம்பு இழுப்பதற்காக நவாஸ்கனி அங்க மேல போறார் ஆடு கோழியோடு. ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 26 அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது.